தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 234 தொகுதிகளிலும் அசுர வேகத்தில் தனது பரப்புரையை திமுக நிறைவு செய்து வரும் நிலையில் அதிமுக சற்றே சுணக்கம் காட்டுவதும் தனது கூட்டணி கட்சிகளுடனான ஒருங்கிணைப்பு இல்லாததும் அரசியல் களத்தில் பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. ஆளுங்கட்சியான திமுக தனது தேர்தல் பணிகளை மின்னல் வேகத்தில் முன்னெடுத்து வரும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இன்னும் ஆரம்பகட்ட பணிகளிலேயே இருப்பதாக கருதப்படுகிறது. குறிப்பாக பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கிய திமுகவின் தமிழ்நாடு தலைக்குனியாது பரப்புரை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பிப்ரவரி 28க்குள் தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் முதல்கட்ட பரப்புரையை நிறைவு செய்ய போகிறது. தற்போது வரை 192 தொகுதிகளில் பரப்புரை முடிவடைந்துள்ள நிலையில் குறுகிய காலத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள வாக்காளர்களை சென்றடைவதே திமுகவின் முக்கிய இலக்காக உள்ளது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பின்படி அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், கோவி செழியன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா, தயாநிதி மாறன் என 22 நட்சத்திர பேச்சாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் வீடு வீடாக சென்று மக்களை சந்திப்பதோடு தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் வழியாக திமுக அரசின் சாதனைகளான மகளிர் உரிமைத் தொகை, விடியல் பேருந்து, காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்களை விளக்கி வருகின்றனர். அதே சமயம் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீட்டில் காட்டும் பாரபட்சம், மாநில உரிமைகள் பறிப்பு குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. திமுக தனது தேர்தல் இயந்திரத்தை முழு வீச்சில் இயக்கி மார்ச் 9ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற பிரம்மாண்ட மாநில மாநாட்டிற்கு தயாராகி வருகிறது. ஆனால் மறுபுறம் அதிமுக தரப்பில் சோர்வு நிலவுவதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாகன பரப்புரையில் ஈடுபட்டாலும் இன்னும் 234 தொகுதிகளையும் அவர் எட்டவில்லை. மேலும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளை திமுக தொடங்கிவிட்ட நிலையில் அதிமுக இன்னும் அந்த பணியை தொடங்கவில்லை. சமீபத்தில் மதுராந்தகத்தில் நடந்த மாநாடும் பாஜகவால் ஒருங்கிணைக்கப்பட்டது என்பது அதிமுக தொண்டர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி கட்சிகள் உடனான ஒருங்கிணைப்பு இல்லாததும் அதிமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அண்மையில் டிடிவி தினகரன், எங்கள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தான், அதிமுகவுடன் இல்லை என்று கூறியிருந்தது குழப்பத்தை அதிகப்படுத்தியுள்ளது. மேலும் சசிகலாவின் புதிய கட்சி அறிவிப்பு, ஓபிஎஸ்ஸின் கட்சித்தாவல் என பலதரப்பட்ட காரணங்கள் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மண்டல வாரியாக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மாநாடுகள், இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்புகள், மகளிரணி மாநாடுகளை நடத்தி முடித்துவிட்ட திமுக தற்போது அசுர வேகத்தில் தேர்தல் களத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே திமுக காட்டும் இந்த வேகம் வரும் தேர்தலில் அக்கட்சியின் வலிமையை நிரூபிக்கும் முக்கிய நகர்வாக கருதப்படுகிறது.